ஆவியானவர் ஒரு வல்லமை அல்ல, வல்லமை ஆனவர். He is not a power, but he is a powerful person. பலத்துல ரெண்டு பலன் இருக்குது. கர்த்தர் நம்மளை சுற்றுகிறவர்களாய் அல்ல, சுதந்தரிக்கிறவர்களாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அப்ப ஆவியானவருடைய வேலை என்னன்னா, உங்களுக்கு வெளிப்படுத்துவது, உங்களுக்கு தெரியாத ரகசியங்களை கற்றுத் தருவது, நீங்க எந்த இடத்துல எப்படி முடிவு பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் அங்கே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆவி எந்தெந்த இடத்தெல்லாம் நீங்க ஆகாதுன்னு சொல்றீங்களோ அந்த இடத்தெல்லாம் அவர் சொல்றாரு, இது ஆகும், நான் சுகமாவேன், நான் பலனாவேன், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை விவரிப்பேன். ஆவியானவருடைய அனுபவம் பெற்றவர்கள் சொல்வது முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாம் முடியும். என் தாசனாகிய காலை வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறான். ஆவியானவர் உங்களுக்கு பிரோஜனமானதை போதிக்கிறவர், பிரோஜனமான காரியங்களை. He makes you to make profit. உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நீங்க எப்படி எந்த திசையில போகணும்னு தெரியாம இருக்கும் பொழுது கூட அவர் வழி இதுவே. கடவுள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் உங்களை சுதந்தரிக்க செய்வார். நீங்க யாருடைய ஆவியை உடையவர்களா இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவின் ஆவியை உடையவராக இருக்கீங்க. அப்ப நீங்க தைரியமா சொல்ல முடியும், அன்றியும் மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவி எனக்குள்ளே வாசம் செய்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்னிலே வாசமா இருக்கிறபடியினால சாவுக்கேதுவான எல்லா சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிறார். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். எத்தனை பேருக்கு தெரியும் என்ன நாள் இன்னைக்கு? லாங் வீக்கெண்டா? இன்னைக்கு பெந்தேகோஸ்தே ஞாயிறு. இன்னைக்கு என்னது? பெண்டிகாஸ்ட் சண்டே. இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி 50வது நாளில் என்ன நடந்துச்சு? அந்த மேல் வீட்டு அறையில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆமென். ஸோ அந்த நாளை நினைவு கூறுகிற ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. ஆமென். நம்ம பார்க்குறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சொல்லுங்க, என் பிதா வாக்கு பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்போ பிதாவானவர் ஒன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். என் பிதா வாக்கு பண்ணினதை. இப்ப சொல்லுங்க, பிதா ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இயேசு அனுப்புகிறார். நீங்களோ உன்னதத்திலிருந்து, படிங்க, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிதாவை பத்தி தெரியும், இயேசுவை பத்தி தெரியும். ஆனா ஆவியானவரை பத்தி அவ்வளவா தெரியாது. பாருங்க, ஆவியானவர்னாலே கொஞ்சம் பயம்தான், பயங்காட்டி வச்சுட்டாங்க. சின்ன வயசுலலாம் கொஞ்சம் பயந்துருவேன் நான். இந்த பெண்டிகாஸ்டல் மீட்டிங் கூட்டு போறாங்கனாலே நான் கொஞ்சம் பயந்துருவேன் பாருங்களேன். ஏன்னா என்னன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, 2 சேரு தள்ளப்படும், 4 பேர் கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அபிஷேகம் பெறுறது நல்ல விஷயம், ஆனா அதுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் நடக்கிறது? அப்போ நம்ம அந்த ஆவியானவரை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். அது இந்திய நாளில் ஆவியானவர் குறித்து கண்டிப்பாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் ஒரு வல்லமை அல்ல, ஒரு வல்லமை கிடையாது, அது வல்லமை ஆனவர். He is not a power, but he is a powerful person. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், 3 பேர் சேர்ந்ததுதான் கடவுள். அதுல தனியா யாரையும் எடுத்தா அந்த கடவுளின் தன்மை போயிடும். ஸோ இப்படிப்பட்ட 3 சேர்ந்த ஒருவர் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி அவர் திரும்பவும் பரம் ஏறி செல்வதற்கு முன்பாக அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொல்றாரு, என் பிதா வாக்கு பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். அப்ப பாருங்க, பலத்துல 2 பலன் இருக்குது. ஒன்னு உன்னதத்திலிருந்து வரும் பலன், இன்னொன்னு என்னது? மாம்ச பலன். சரியா இல்லையா?
இப்போ மாம்ச பலன்ல நிறைய காரியங்களை நாம் செய்ய முயற்சித்து என்ன பண்ணியிருக்கோம்? தோத்து போயிருக்கோம். மாம்ச பலனுக்கு ஒரு எல்லை உண்டு. இந்த மருத்துவர்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அவர் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்லிடுவாரு? கடவுளை வேண்டிக்கோங்க. அது முதல்ல சொல்லியிருந்தாருன்னா, அந்த வெளிப்பாடு அந்த டாக்டர் முதல்ல சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணிடலாம்? முதல்ல வேண்ட ஆரம்பிச்சிருக்கலாம். அவர் இதை பண்ணி அதை பண்ணி எல்லா இடத்துலையும் இந்த மாம்ச பலன் என்ன ஆகும்னா நம்மளை எல்லா இடத்துலையும் சுத்திக்கிட்டே இருக்கிறவங்களா ஆரம்பிச்சிரும். கர்த்தர் நம்மளை சுற்றுகிறவர்களாய் அல்ல, சுதந்தரிக்கிறவர்களாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். பாருங்க, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனினாலே தரிப்பிக்கப்பட்டு இருக்கும் வரை, அப்போ உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சாதாரண பலத்தை நம்பி அல்ல, இந்த மாம்ச பலத்தை நம்பி அல்ல, இந்த உலகத்தின் பலத்தை நம்பி அல்ல, இந்த உலகத்தின் நடக்கிற காரியத்தை நம்பி அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் கொடுக்கிற அந்த உன்னத பலனினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு நீங்க இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுது, எல்லாரும் ஒரு மேல் வீட்டு அறையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இருக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். பாருங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல வந்திருக்கிறாங்க. 2ஆவது வசனம் பாருங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும் பொழுது நிரப்பப்படுகிறீர்கள். அந்த இடத்துல வெறுமை இருப்பது அல்ல. ஹல்லேலூயா. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் ஆழமல்ல, அதையும் தாண்டி நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தேக்க நிலை இருக்கிறதோ அந்த இடத்துல ஆவியானவர் நிரப்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓ, ஆவியானவர் வந்தா எல்லா சூழ்நிலைகளும் மாறுகிறது, நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள போகிறீங்க. ஹல்லேலூயா. இழப்பின் அனுபவம் அல்ல, நிரப்பப்படுகிற அனுபவம். அந்த வீடு உட்கார்ந்த அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் பிரவேசிக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஆவியானவருடைய பலன் நிரப்பப்படுகிறது, சுகம் நிரப்பப்படுகிறது, ஆரோக்கியம் நிரப்பப்படுகிறது, நன்மை நிரப்பப்படுகிறது, ஜீவன் நிரப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் முழுவதையும் நிரப்பினார். ஆவியானவர் வரும் பொழுது சில காரியங்கள் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம் ஆவியானவருடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நீங்க பாருங்க, அதெல்லாம் வச்சுக்கிட்டு, எல்லாமே வச்சுக்கிட்டு, பேங்க்ல $10,000 வச்சுக்கிட்டோம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு டீக்கு காசு கேட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறோம். பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்போ ஒரு ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அவர் எல்லாமே அவருக்கு தெரியுதான். ஆனா நிறைய நேரத்துல நம்ம கேட்கும்போது, இதுக்கப்புறம் நீங்க என்னங்க உங்களுக்கு வாழ்க்கையில ஜெபம் பண்ணியிருக்கோம், ஆனா தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா நான் சொல்றேன், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு தேவன் ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்ப ஆவியானவருடைய வேலை என்னன்னா, உங்களுக்கு வெளிப்படுத்துவது, உங்களுக்கு தெரியாத ரகசியங்களை கற்றுத் தருவது, நீங்க எந்த இடத்துல எப்படி முடிவு பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் அங்கே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், ஏதோ ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் கிடையாது.
ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களோடு வாசம் செய்கிறார். அப்ப அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருப்பவர் உங்கள் கூட இருக்கும் பொழுது உங்களாலையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்க முடியும். ஆமென். பாருங்க, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆவியானவர் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். சில நேரத்தில் சொல்றோம், என்ன சொல்றோம்? அதுவா என்னால முடியாது, இதுவா எனக்கு தெரியாது. ஆனா பாருங்க, சகேரியா 4:6 சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் இதுதான். பாருங்களேன் எப்படி ஆரம்பிக்குது. கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உன்னுடைய பலத்தினால் அல்ல. சொல்லுங்க, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய முயற்சியினால் அல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய டிகிரியினால் அல்ல, என்னுடைய பணத்தினால் அல்ல, என்னுடைய உயர்வினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆவி எந்தெந்த இடத்தெல்லாம் நீங்க ஆகாதுன்னு சொல்றீங்களோ அந்த இடத்தெல்லாம் அவர் சொல்றாரு, இது ஆகும், நான் சுகமாவேன், நான் பலனாவேன், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை விவரிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாம் ஆகும். ஏன்னா எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ என்ன சொல்லலாம்? அப்ப எல்லாவற்றையும் எளிதாய் செய்யலாம். சொல்லுங்க, எளிதாய் சுதந்தரிப்போம், எளிதாய் செய்யலாம். இந்த ஆவி வந்த உடனே தான் காலேப் என்ன சொல்றாப்ல? என்னாகமம் 14:24 என்ன சொல்றாப்ல? காலேப்புக்கு வேறே ஆவி உடையவனாய் இருந்தான். அப்ப பாருங்க, இந்த வேறே ஆவி உடையவன், ஆவியானவருடைய அனுபவம் பெற்றவர்கள் சொல்வது முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாம் முடியும். என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்க சொல்லலாம், நான் வேறே ஆவியை உடையவன், நான் வேறே ஆவியை உடையவள். ஏன்னா தேவனுடைய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே வாசம் செய்கிறது. ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறபடினாலே நான் இந்த உலகத்தின் ஆவியை அல்ல, இந்த உலகத்தின் சிந்தையை அல்ல, கிறிஸ்துவின் சிந்தையே என்னில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் எழுதுறாங்க, I have the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாவற்றையும் எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். அந்த இடத்துல காலேப்பும் ஜோஷுவாவும் மட்டும்தான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இதை எளிதாய். ஏன்னா அவங்க வேற ஆவி, அவங்களுக்கு தெரியுது இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கிறது, எந்தெந்த இடத்துல நீங்க விழுந்து போயிருக்கிறீங்க, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஊக்கம் தேவை, அந்த இடத்துல சொல்லுங்க, இதை நான் எளிதாய் சுதந்தரித்துக் கொள்வேன். ஏன்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஏன்னா தேவனுடைய ஆவியினால் இதை நான் சுதந்தரித்துக் கொள்வேன். இதை நான் சுதந்தரித்துக் கொள்வேன். இதை என் குடும்பம் சுதந்தரித்துக் கொள்ளும். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் எளிதாய் முடித்து கொடுக்கிற ஒரு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆவியானவர் எளிதாய் எனக்கு இதை முடித்து கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் போனா நல்லதுன்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் போனா நல்லதுன்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் பாருங்க 7ஆம் வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். எப்படி ஆரம்பிக்குது? நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். அப்படின்னா இது வரைக்கும் இயேசு வந்து போய் சொன்னார்னு அர்த்தமா? நம்ம ஆளுங்க உடனே உண்மையை சொல்றேன்னா என்ன அர்த்தம்? தம்பி, இது வரைக்கும் நான் நிறைய சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளு.
கவனமா கேளு. சொல்லுங்க எல்லாரும், கவனமா கேளு. அதாவது ரெவலேஷன், வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 7ல் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப இது கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. அப்போ இப்ப பாக்குறோம் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்து இயேசு சொல்றாரு, நான் போனா உனக்கு நல்லது பண்றாரு. இப்போ நீங்க இதை எப்படி பார்க்கலாம்னா, நான் போகிறது பிரயோஜனமா இருக்குன்னா, அப்ப ஆவியானவர் உங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை சொல்லியிருக்காங்க, நீ ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, பாத்திரம் தேய்க்கிறது தான் லைக், மாடு மேய்க்கிறது தான் லைக். இப்படிலாம் திட்டு வாங்கிறீங்களா? ஸ்கூல்ல சொல்லுவாங்க, உனக்கு ஒன்னுத்துக்கும் லாய்க் பட மாட்டேன், உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டே வராது, உன்னால செய்ய முடியாது. அப்ப நீங்களே என்ன பண்ணலாம்? வெளியில போனாலே உங்களுக்கே என்ன தெரியும்? நம்மளால செய்ய முடியாது, நமக்கு மேத்ஸ் வராது, நமக்கு சயின்ஸ் வராதுன்னு நம்மளே என்ன பண்ணிடுறோம்? ஒரு முடிவு பண்ணிடுறோம். ஆனா நான் சொல்றேன், ஆவியானவர் உங்களுக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறவர். ஹல்லேலூயா. பிரயோஜனமான காரியங்களை he makes you to make profit. பாருங்க, இங்கிலீஷ்ல பாரு, it is to your advantage. டென்னிஸ் விளையாண்டுருக்கீங்களா? அட்வான்டேஜ் வருமா? எங்களுக்கு என்னங்க டென்னிஸ் இதுன்னு நாங்களே அப்படி உட்கார்ந்துருக்கீங்களா? உங்களுக்கு எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. சொல்லுங்க, எனக்கு எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ், நோ டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா கடவுளே உங்க பக்கம் இருக்கிறாரு, கடவுள் உங்க கூட தான் இருக்கிறாரு. அப்போ பிரயோஜனமா இருக்கும். இயேசு சொல்றாரு, எப்பா நான் போனா உனக்கு நல்லது, ஏன்னா அவர் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றளவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனானால் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். பாருங்க, அவர் தேற்றளவாளன் அப்படின்னா என்னது? ஹெல்ப்பர். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு யாருமே இங்கே இல்லை, எனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அவங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு ஊர்லேருந்து வந்து செல்கிறாங்க, இவங்களுக்கு பாருங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த ஆன்ட்டி சமைச்சு கொடுக்குறாங்க, இவங்களுக்கு அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், யூ ஆர் ஆல்ரெடி இன் an advantage because you have an helper. ஹல்லேலூயா. ஹெல்ப்பர் ஒருத்தர் இருக்கிறார், உதவியாளர் ஒருத்தர் இருக்கிறார், தேற்றளவாளன் உங்களிடத்தில் இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏன்னா நான் போனாதான் நல்லதுன்றாரு. மாம்சத்தில் வந்த இயேசு ஒரு இடத்துல தான் ஒருத்தருக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். ஆனா ஆவியானவர் இருப்பது எப்படின்னா, ஒரே நேரத்தில் இயேசு எல்லாரிடத்திலும் இருக்கிறதுக்கு சமம். ஹல்லேலூயா. பாருங்க எப்படின்னா, அவர் இருக்கிற, அப்போ இயேசு ஒரு இடத்துல இருந்தாருன்னா ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அந்த சரீர நிலையில இயேசு ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனா ஆவியானவர்னா எப்படி சொல்லலாம்? எல்லையற்ற இயேசு, லிமிட்லெஸ் ஜீசஸ். எல்லாருக்கும் ஒரு இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார், எல்லாருக்கும் ஒரு இயேசு. அந்த ஆவியானவர் எல்லாரிடத்திலும் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கூடையும் அவர் செயலாற்ற முடியும். ஆமென். பாருங்க, அப்போ நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ஏன்னா ஆவியானவர் வருகிறார், அவர் உங்களை தேற்றுவார், உங்களை ஆற்றுவார், உங்களை சுமப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்களை ஊக்குவிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்புறம் வசனம் சொல்லுது, யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன், மீண்டும் வருவேன். பாருங்க, திக்கற்றவர்களாய் விடேன் அப்படின்னா என்னன்னா,
உங்களை ஒரு அனாதையை போல விட மாட்டேன். எஸ்தரை பார்க்கிறோம். எஸ்தர் ஒரு யாருங்க எஸ்தர்? ராணின்னு உங்களுக்கு இப்ப தெரியும். அதுக்கு முன்னாடி அனாதை. ஒரு ஆவியானவர் உள்ள வரும் பொழுது, கடவுளுடைய செயல் ஆற்றுப்பட போது ஒரு அனாதையை ராணியாய் ஆக்குகிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நீங்க எப்படி எந்த திசையில போகணும்னு தெரியாம இருக்கும் பொழுது கூட அவர் வழி இதுவே என்று சொல்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். I will not leave you as an orphan. உன்னை தனிமைப்படுத்துவது இல்லை. உன்னை திக்கற்றவனாய் நான் விடேன். ஹல்லேலூயா. I will not leave you. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை விட்டு பிரிவது இல்லை. நீங்க சொல்லலாம், நான் தனிமைப்பட்டவனாய் இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை. நானா சொல்றார் வசனம், நான் I will not leave you. உன்னை விட்டு விடேன். அப்போ நீங்க தனியாள் கிடையாது. நீங்க ஒரு பெரிய தெய்வரீக ஆசாரிய கூட்டம், ராஜரீக கூட்டம். உங்க அப்பா தான் ராஜா. உங்க அப்பா தான் இந்த உலகத்தோட கடவுள். எப்படி? உங்க அப்பா தான் இந்த உலகத்துக்கு கடவுள். இந்த கடவுள், இந்த உலகம்லாம் ஒரு கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, யாருன்னா அது உங்க அப்பா. சொல்லுங்க, எங்க அப்பா தான் கடவுள். அவர் என் கூட இருக்கிறார். நான் தனிமையா இல்லை. எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவர் என்னை திக்கற்றவனாய் விடுவது இல்லை. ஹல்லேலூயா. இப்ப ஆவியானவரோட வேலை என்னன்னா, உங்களை திக்கற்றவர்களாய் விடுவது கிடையாது, மாறாக உங்களை ஆற்றி தேற்றி சுமந்து பாதுகாப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சொல்றதுக்கே பயமா இருக்குது. ஏன்னா இந்த வசனத்தை சொன்ன உடனே முடிச்சுட்டு கிளம்பிடுவீங்க. அப்படி ஒரு வசனம் இருக்கான்னு கேட்குறீங்களா? 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசுனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பது. கிளம்பிடாதீங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. இந்த வசனத்தை சொன்ன உடனே நம்ம ஆளுங்க பைபிள் எங்க, பெண் எங்க எல்லாம் தேடி கிளம்பிடுவாங்க. இதுல பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? கிருபை. கிருபை இருக்கு. கிருபைன்னா என்னது? கிருபைன்னா கிருபை. கிருபை கிருபை கிருபை. கிருபைன்னா என்னது? God's ability in your inability. எப்படி? இது எப்படி தமிழ்ல சொல்லலாம்? கர்த்தருடைய, உங்களுடைய இயலாமையில் கர்த்தருடைய சரியா அமையல் அல்ல, ஆங்கிலத்தில் வர மாதிரி. God's ability in your inability. கர்த்தருடைய மகத்துவம் உங்களுடைய இயலாமையில் விளங்கும். கர்த்தருடைய தயவு உங்களுடைய தவிப்பில் விளங்கும். அப்போ இயேசுனுடைய கிருபை இருக்குது. அப்போ கிருபை இருக்குது. கிருபை வந்தா எங்கெங்கெல்லாம் தோத்து போயிருக்கீங்களோ அங்கெல்லாம் ஜெயிக்க முடியும். ஆமேன், ஆமேன். அப்புறம் பாருங்க, தேவனுடைய அன்பு. எல்லாரும் யூசுவலா என்ன சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பா இருந்து எனக்காக மரிச்சாருன்னு. ஆனா வசனம் எப்படி சொல்லுது? தேவனுடைய அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பை புரிய வைக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரிச்சார். ஏன்னா நமக்கு புரியல. பாருங்களேன், கணவன் மனைவி வந்து சில நேரம் நீங்க அன்பா இருக்கிறீங்கன்னு சொன்னாலும் மனைவிக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க சிலதெல்லாம் பண்ணணும், அப்படின்னாதான் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம ஆன்டி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஏதாவது நீங்க பண்ணாதான் மக்களுக்கு புரியுது. அப்போ அவர் மரிச்சுதான் காட்ட வேண்டியதா இருக்கு, நான் உன்னை நேசிக்கிறேன். நம்ம ஊர்ல பார்த்துருக்கீங்கன்னா லெட்டர் எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்க தெரியுமா? பையன், தம்பி, அன்பும் பண்பும் பாசமும் மிகுந்த. இப்படி என்னைக்காவது உங்களை கூப்பிட்டுருக்கார? அம்மாக்கு மட்டும். ஐயோ, இது வேற எங்கேயோ போதே. நான் தான் சொல்லிட்டேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஸோ நீங்க வந்துட்டு என்ன நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லைனாலும் நான் வசனம் வச்சிருக்கேன். ஓகே,
நீங்க நேசியுங்கள், அவங்களும் உங்களை நேசிப்பாங்க. ஆனா சில நேரத்தில் சிலவங்களுக்கு எப்படின்னே சொல்ல தெரியாது. நம்ம ஊர்லலாம் நீங்க சொல்லியிருக்கீங்களா, இந்த ஊர்ல பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுன்னா லவ் யூப்பா, லவ் யூமா அப்படின்னு சொல்லி இது பண்ண. நம்ம ஊர்லலாம் அப்படிலாம் கிடையாது இல்லை. சில நேரத்தில் தெரியல, பாவம் எப்படின்னு சொல்றது தெரியாம அப்படி மாட்டிக்கிறாங்க. ஆனா அன்பும் பாசமும் கொஞ்சம் டூ மச் தான். நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரத்தில் ரத்தத்தை வச்சு எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? லெட்டர்லாம் எப்படியாவது புரிய வச்சிடணுமா, எப்படியாவது புரிய வச்சிடணுமா. தேவனுடைய அன்பை புரிய வைக்கிறதுக்கு எப்படி யார் வந்தா? கிறிஸ்து உங்களுக்காய் மரிக்கப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். அப்போ தேவனுடைய அன்பு இருக்குது. இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். அப்போ உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு ஃபெலோஷிப் வந்துருச்சு, ஒரு ஐக்கியம் வந்துருச்சு, ஒரு அன்னுன்யம் வந்துருச்சு, ஒரு இணைபிரியா ஒரு உறவு வந்து விட்டது. ஹல்லேலூயா. நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். பிதா, ஒரு 2 பேர் வரீங்களா? ஒரு 3 பேர் வாங்களேன். கார்த்தி வாங்க, வேற யாரும் இல்லை, ஒன்றும் செய்ய மாட்டேன், வாங்க வாங்க. என்ன அது, ஒரு இன்னும் 2 பேர் வாங்கப்பா, மணி வாங்க. தேங்க்யூ கார்த்தி. இன்னும் ஒருத்தர் யாராவது, ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஜஸ்டின் வாங்க, ஜஸ்டின் வாங்க வாங்க, யாராவது டக்குன்னு. பிதாவானவர் வந்து கொண்டு இருக்கிறார். இவர் இயேசு கிறிஸ்து, இவர் பரிசுத்த ஆவியானவர். இப்போ மேலே வாங்க, கேமராவில் தெரியுதான்னு தெரில, இப்படி மேலே அப்படி வாங்க. இவங்க 3 பேரும் எப்பயுமே எப்படி இருக்காங்க? ஒன்றாய் அந்யுன்யத்தில் இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், 3 பேரும் சேர்ந்து நான் இவர்களுடைய ஒன்றும் செய்ய மாட்டேன், இவங்களுடைய ஐக்கியத்தில் பங்கு பெறுறேன். உங்களோட பொசிஷன் எங்க இருக்குன்னு தெரியுதா? ஸோ உங்களுடைய பொசிஷன் பலவீனத்தில் அல்ல, பலத்திலே இருக்கிறது. ஏனால் திரியோக தேவன் நடுவில் நீங்க இருக்கீங்க. ஆமென், ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ. இவங்க எல்லாருக்கும் நல்லா கரங்களை தட்டி பாருங்க. அப்போ அந்த ஐக்கியத்தில் இருக்கிறோம், தேவனுடைய ஐக்கியத்தில் நீங்க இருக்கிறீங்க. ஸோ ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறாருன்னு பார்த்தோம், நமக்கு பிரயோஜனமானதை சொல்லி தருகிறாருன்னு பார்த்தோம், நம்ம அவரோட ஐக்கியமா இருக்கிறோம்னு பார்த்தோம். அப்புறம் எதெல்லாம் மூடக்கூடாத காரியமோ அதெல்லாம் ஆகும்னு பார்த்தோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். அப்போ எல்லாவற்றையும் செய்ய ஒரு அப்புறம் உதவியாளர், தேற்றளவாளன், இது எல்லாவற்றையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பாருங்க, யோவான் 16:13, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். இப்போ வரப்போகிற காரியங்களும், திங்ஸ் டு கம், அப்போ இனி என்னென்ன நடக்க போகுதுன்றதையும் உங்களுக்கு சொல்லி தருவார். ஷேர் மார்க்கெட்ல இதில் போடலாமா அப்படின்றதையும் சொல்லி தருவார். ஷேர் மார்க்கெட்காரர்களே, பிட்காயின்ஸ் வாடிக்கையாளர்களே, ஆவியானவரை நம்பினீங்கன்னா எல்லாத்துலேயும் நம்பலாம். ஆனால் அவர் சொல்கிற சத்தத்தை கேட்காம வேற எங்கேயாவது போட்டு வந்துட்டு என்கிட்ட ஃபோன் அடிக்கக்கூடாது நைட்டு 11 மணிக்கு. அவர் எல்லாவற்றையும் சொல்லி தருவார். ஏதோ சர்ச்சு முடிச்ச உடனே அவர் தனியாக போயிட மாட்டார், அவர் உங்க கூடயே வராரு. அவர் எல்லா வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார், உங்களுக்கு அறிவிப்பார். சில நேரத்தில் சொல்லுவார், இது எந்த இடமே தெரியாது, இங்கே போய் வாங்கன்னுவார். பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தா ஒரு காடு மாதிரி இருக்கும்.
2-3 வருஷத்துல பார்த்தா அங்கதான் யாரோ ஒன்னை எதையோ தோண்டி இருப்பான், பார்த்தா அங்க ஒரு பெரிய புதையல்னுவான். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. வரப்போற காரியங்கள் என்ன காரியங்கள் நீங்க கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு நடத்துவார். பாருங்க, சத்திய ஆவியாகிய ஒரு பேரே என்னது? சத்திய ஆவியாகிய, the truth, the spirit of truth. அதாவது சத்தியம் மாறாதது, ஃபேக்ட் மாறுகிறது. ஃபேக்ட்னா என்னது? தமிழ்ல என்ன சொல்லலாம்? அது ஃபேக்ட் தானா? சரி, உண்மை. சத்தியம் மாறுகிறது, உண்மை நிரந்தரம் கிடையாது. பாருங்களேன், சில நேரத்தில் அவங்க இப்போ வயது மாறும், கரெக்டா? ஒவ்வொரு வருஷமும் வயது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஆண் பெண்ணா அவ்வளவுதான், அது மாறாதது. மற்றவங்க வெளியில் என்ன சொல்லிட்டாலும் போலும், ஆனால் என்னது? மாறாதது. சத்தியம் மாறாதது. ஆனால் இந்த ஆவியானவர் என்ன பண்றாராம்? சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார்னா, கடவுள் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் உங்களை சுதந்தரிக்க செய்வார். கர்த்தர் கொடுத்த சத்தியம் என்னது? நீயோ கடன் வாங்க மாட்டாய், நீயோ கடன் கொடுப்பாய். அப்போ நீங்க ஆவியானவரை நம்பும் பொழுது, அவரை பிடித்து கொள்ளும் பொழுது, அவர் என்ன பண்ண வைப்பார்? அந்த சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார். சுகம் என்ற சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார். பலன் என்ற சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார். ஞானம் என்ற சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார். அப்ப இப்படி சொல்லலாமா? சத்தியத்தை எல்லாம் சாத்தியமாக்குகிறவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தியமாக்குகிறவர், அவர் சாத்தியமாக்குகிறவர். அப்போ பாருங்க, சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும், ஏதோ 1-2 ஆசீர்வாதம் கிடையாதுங்க, எல்லா ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் உங்களை நடத்துவார். எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றுமாய் இருக்கிறது. இப்போ வரப்போற காரியங்களை நீங்க யாராவது வந்தா, ஒரு ப்ராஃபட் வரான்னு தெரிஞ்சா என்ன பண்ணிடுறது? ஒரு பெரிய லைன் எடுத்துடுறது. பரவாயில்ல, நானும் ப்ராஃபட்லாம் நல்லா, தீர்க்கதரிசியை நம்புங்கள் சித்தி பெறுங்கள் வசனம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா பேதுரு சொல்றாப்புல, இது அந்த மகிமையின் மேகத்துக்குள்ள போய், அந்த மகிமையின் அந்த என்ன மலை, தி டிரான்ஸ்ஃபிகரேஷன் மவுண்ட், மறுரூப மலை, அந்த இடத்துல போன அனுபவம்லாம் இருக்கு. ஆனா அதை காட்டிலும் மேலானது தேவனுடைய வார்த்தைன்னு சொல்றார். இதெல்லாம் நல்லது, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நல்லது. ஆனா எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை மேன்மையானது. அப்போ நீங்க எனக்கு தலையில கை வைக்கும் போது மட்டும் இதை சொல்லலன்னு கவலைப்படாம, இதுல இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேனுமா இருக்குது. நீங்களே உங்க தலையில கை வச்சு என்ன பண்ணிடலாம்? சொல்லிடலாம். பாருங்க, அப்போ அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், வரப்போற காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிற தேவன். ஆமென். அப்படிப்பட்ட ஆவியானவர், நீங்கள் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவுடன் அவர் எங்க வந்துடுறாரு? எங்க வந்துடுறாரு? உங்களுக்குள்ளே வந்துடுறாரு. இப்போ 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? அறியாது இருக்கிறீர்களா இல்ல அறிந்திருக்கலாம் போட்டிருக்கா? பாருங்க, do you not know, உங்களுக்கு தெரியலையா? என்ன தெரியலையான்னு கேட்கிறாரு. நீங்க தேவனுடைய ஆலயம். இப்போ தேவனுடைய ஆலயம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. மணி ஒரு ஆலயம், திஷா ஒரு ஆலயம். சரி கார்த்தி, உங்களையும் சொல்லிடுறேன், நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தான், நான் சொல்லாமல் விட்டுடலான்னு பார்த்தேன், பரவாயில்ல. நீங்களும், நான் சொன்னாலும் சரி சொல்லாட்டும் சரி, நீங்கள் எல்லாரும் என்னது? தேவனுடைய ஆலயெல்லாம் வந்து ஒன்று சேருகிற இடம்தான் சபை. எத்தனை பேருக்கு புரிஞ்சு?
ஆலயம் என்பது ஒரு கட்டடம் கிடையாது, நீங்க தான் ஆலயம். குடியிருந்த கோயில், நீங்க தான் என்னது? குடியிருந்த கோயில். கடவுள் குடியிருக்கும் கோவிலா இருக்கீங்க. பாருங்க, 1 கொரிந்தியர், அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்க உங்களுக்கே நீங்க சொந்தம் கிடையாது, சொந்தமே கிடையாது. நீ உனக்கு சொந்தம் அல்லவேன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? நீ உனக்கு சொந்தம் அல்லவே. யாருக்கு நீங்க சொந்தம் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறீங்க, அவருக்கு சொந்தம். நீங்க யாரு? உங்களுடைய சரீரம், உங்களுடைய எல்லாம் அவருக்கு சொந்தமா இருக்கிறது. உங்களுடைய சரீரம் நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கி இருந்து இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறது. அப்போ உங்களுடைய ஆலயத்துல ஒரு பலவீனம் அந்த மாதிரி வர முடியாது. அப்ப நீங்க சொல்லலாம், நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனாலே அவருடைய அபிஷேகத்தினாலே ஊற்றப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய சரீரத்தில் எந்த ஒரு பலவீனமும் வருவதில்லை, அதை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்க தைரியமா அதை சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இருக்குது. அன்றியும் மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாருங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்ப இயேசுவை யாருங்க மரணத்திலிருந்து எழுப்புனா? பரிசுத்த ஆவியானவர். இப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் பொழுது தேவன் என்ன சொன்னார்? வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். இது உண்டாகுன்னு சொன்னாரு, இது உண்டாயிற்று. அந்த நேரத்தில் ஏதாவது தடை பண்ணிச்சா? தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டுச்சா? இல்லை. ஆனா கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்னர் அந்த இடத்துல என்ன ஆகுது? நிறைய ஹோல் டிமானிக், எல்லா சத்ருவின் எல்லா காரியமும் அவருடைய உயிர்த்தெழுதுக்கு விரோதமாய் வந்தது. அப்போ சொல்றாங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்த எழுப்பினுடைய ஆவி. அப்படிப்பட்ட எல்லா பிசாசின் வல்லமையை காட்டிலும் மேலான ஒரு வல்லமை உடைய ஆவி கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது. அந்த ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஹல்லேலூயா. பாருங்க, அவ்வளோ அந்த ரெசரக்ஷன் பவர், உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை எங்க இருக்குது? ஏதாவது வெளியில இருந்து ஒரு பாஸ்டர் வந்தா இருக்குதா? யாருக்கிட்ட இருக்குங்க? உங்ககிட்ட இருக்கு. பாருங்க, அன்றியும் மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால்னு போட்டிருக்கு. ஆனா இதே இதுல 8:9 போய் பார்த்தீங்களா, கிறிஸ்துனுடைய ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்லன்னு போட்டிருக்கு. அப்போ நீங்க யாருடைய ஆவியை உடையவர்களா இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவின் ஆவியை உடையவராக இருக்கீங்க. அப்ப நீங்க தைரியமா சொல்ல முடியும், அன்றியும் மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவி எனக்குள்ளே வாசம் செய்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்னிலே வாசமா இருக்கிறபடியினால சாவுக்கேதுவான எல்லா சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. சாவுக்கேதுவான எல்லாவற்றிலும் உயிர்ப்பிக்கிறார். அப்போ உங்க சரீரத்தை பார்த்து சொல்லலாம், ஆவியானவர் பாருங்களேன், எல்லாவற்றிலும் உங்களுடைய சுகத்திலே செயலாற்றுகிறார், உங்களுடைய வியாபாரத்திலே செயலாற்றுகிறார், உங்களுடைய குடும்பத்திலே செயலாற்றுகிறார், உங்களுடைய தனிமையிலே செயலாற்றுகிறார். எல்லாவற்றிலும் செயலாற்றுகிற சத்திய ஆவியானவர் உங்களை எல்லா சத்தியங்களையும் நடத்துகிறார். ஆமென். பாருங்க, அப்போ மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க பிசாசினாலே பிடிக்கப்பட்டவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டவர்கள். ஆமென்.
அவர் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தலை மேல கை வச்சு சொல்லுங்க, மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவி எனக்குள்ளே வாசம் செய்கிறபடினால என்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனனும் இருப்பது இல்லை. சாவுக்கேதுவான எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதே போல உங்களுக்கு தெரிஞ்சவங்களை நினைச்சு செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தில் சாவுக்கேதுவான, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, உன்னுடைய சரீரத்தில் சாவுக்கேதுவான எல்லா காரியங்களும் முறியடிக்கப்படுகிறது. ஜீவனின் வல்லமை பாய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ அவர் வரும்பொழுது இந்த நோய், இந்த சரீரத்துக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எதெல்லாம் மரித்து இருக்கிறோ அந்த இடத்திலலாம் கூட அவர் என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறார். பார்க்கிறோம், மரித்த கிறிஸ்துவை அவர் உயிர்ப்பித்தார். நம்மளை பாவத்திலிருந்து உயிர்ப்பித்தார். நீங்களும் பாவத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மரிச்சு போயிருந்தோம். பாவத்தில் மரித்து போயிருந்தோம். பாருங்க, ஒரு வசனம் வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாவத்துக்கு மரித்த நான் இதில் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? நீங்க ஏற்கனவே ஒண்ணுத்துல மரிச்சுட்டு போயிட்டீங்க. எதுக்கு? பாவத்துக்கு மரித்தவர்கள். நீங்க ஏற்கனவே மரிச்சு உயிரோடு எழுந்திருக்கீங்க. அடுத்த வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பாருங்க, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானத்தினாலும் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ நீங்க எதோட மரிச்சீங்க? கிறிஸ்துவோட மரித்து மீண்டும் உயிரோடு எழும்பி இருக்கிறீர்கள். நீங்க பாருங்க, 5ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலினாலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலில் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க மரணத்தின் சாயல்ல கிடையாதுங்க, ஏன்னா அவர் உயிரோடு எழும்பிட்டார். இப்போ நீங்க யாரோட சாயல்ல இருக்கிறீங்க? யூ ஆர் யுனைடெட் வித் ஹிம் இன் ரிசரக்ஷன். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் சாயலில் இருக்கிறீர்கள். அப்போ உயிர்த்தெழுந்த சாயல்ல மரணம் வர முடியாது, மரணத்துக்குரிய காரியங்கள் வர முடியாது, நோய் வர முடியாது. நீங்க சொல்லலாம், மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற காரியங்கள் மேல நீங்க தைரியமா சொல்லலாம், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை விவரிப்பேன். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ ஆவியானவர் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புனது போல உங்களையும் எழுப்புனபடினால நீங்க இப்ப எதோட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? உயிர்த்தெழுதலின் சாயலில். அப்போ உங்களுக்குரிய எந்தெந்த இடத்துல எல்லாம் உயிர்த்தெழுதலின் சாயல் இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் நீங்க சொல்லலாம், நான் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால அந்த இடத்துலலாம் உயிர்த்தெழுந்த வல்லமையை பேசுகிறேன். 2 கொரிந்தியர் 3:6 சொல்லுது, எழுத்தோ கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பாருங்க, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்ப ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது எந்தெந்த இடத்துல மரணத்தின் காரியங்கள், எந்த இடத்துல தோல்வியின் காரியங்கள் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் உயிர்ப்பிக்கும்படியாய். சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிறார். ஆவியானவர் என்னை உயிர்ப்பிக்கிறார். ஓ, என்னை மேன்மைப்படுத்துகிறார், என்னை உயர்த்தி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் அவருடைய காரியங்கள் என்னென்ன பாருங்க. ஏசாயா 32:15, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். அப்போ ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கும் பொழுது என்ன நடக்குது? வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். சொல்லுங்க, செழிப்பான
வயல்வெளி எந்தெந்த இடத்துலலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் போல இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம், இந்த இடத்துல நான் ஆவியானவருடைய வல்லமையை பேசுகிறேன், அந்த இடம் செழிப்பாக மாறட்டும், வயல்வெளியாக மாறட்டும். பாருங்க, அப்புறம் சொல்லுது செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். எல்லாருக்கும் இது என்னடா வித்தியாசமாக இருக்குதுன்னு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்க, கார்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் மண்ணெல்லாம் நல்லா போட்டுட்டு செடியே வைக்கலன்னா என்ன வரும் சொல்லுங்க? வீட்ஸ் வளரும். சில இடத்துலலாம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வளர்ந்து போயிருக்கு. ஆவியானவர் உதவி செய்யும் பொழுது அப்படிப்பட்ட எந்தெந்த இடத்துல தேவையில்லாத காரியங்கள் செழிப்பாய் வளர்ந்து இருக்கிறதோ அந்த இடம்லாம் வயல்வெளியாய் காடாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய சரீரத்தில் சில காரியங்கள்லாம் அப்படியே அடுக்கி போயிருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம், எல்லாம் காடாக மாற்றப்படட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல ஒரு தேவை இருக்கிறதோ அந்த இடத்துல என்ன சொல்லலாம், இது செழிப்பான வயல்வெளியாகட்டும். கேன்சர் கட்டி மேலே மரணத்தை பேசலாம், உங்களுடைய சரீரத்தின் மேலே சுகத்தை பேசலாம். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, வனாந்தரம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செழிப்பான வயல்வெளி ஆகட்டும். பரமபிதா நடாத நாற்றெல்லாம் இயேசுவின் நாமத்தினால அற்று போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டது காரணம் என்னன்னா, ஏசாயா 61:1 சொல்லுது, தேவனுடைய ஆவியினுடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இப்போ சொல்லுங்க, தலை மேல கை வச்சு, கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். விலகாத மேகம், ஓ அவர் என் மேல இருக்கிறார், என் பிள்ளைங்க மேல இருக்கிறார், என் குடும்பத்தின் மேல இருக்கிறார், என் மேல் கரிசனையா இருக்கிறார். ஓ நான் செல்கின்ற இடத்திலெல்லாம் ஓ அவர் என்னோடு இருந்து ஓ செம்மையான இடங்களிலே நடத்தி நன்மையால் என்னை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஓ இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும்படியாய் ஓ என்னை அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்கள், ஓ பாவத்திலே அடிமையாய் இருக்கிறவர்கள், சில காரியங்களிலே தவித்துக் கொண்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலும் அவர் எல்லாவற்றையும் செய்கிறாரு. இதே வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. லூக்கா 4:18 சொல்றேன், பாருங்க. அவருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பாருங்க, ஏசாயால பார்த்தோம், அதே வசனம் எங்க இருக்குது? இப்போ நீங்களும் இதை தைரியமா சொல்லலாம். இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. தரித்திரத்துக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்ரு வந்தாலும், ஏசாயா 59:19 வாசிக்கிறோம், வெள்ளம் போல சத்ரு உங்களை நோக்கி வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுகிறார். ஹல்லேலூயா. வெள்ளம் போல் சத்ரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களோ ஆவியானவர் அந்த இடத்துல கொடியேற்றுகிறார். கொடியேற்றுவது எதற்கு அடையாளம் தெரியுமா? ஒரு நாட்டை இன்னொரு நாடு பிடிக்கும் பொழுது அந்த பழைய நாட்டோட கொடியை எடுத்துட்டு புதிய நாட்டோட கொடியேற்றுவாங்க. ஜெகோவா நிசி, the Lord is my banner. உங்களுக்காய் கொடியேற்றுகிறார், வெற்றி கொடியேற்றுகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துலலாம் சத்ரு வெள்ளம் போல, நீங்க சொல்லலாம், ஓ ஒரு சோதனைக்கு மேல சோதனை வந்த மாதிரியே இருக்குதுன்னு. ஆனா இந்த நாள்ல நான் சொல்றேன், ஆவியானவருடைய பலன் உங்கள இருக்கும் பத்தில, ஹல்லேலூயா, ஆவியானவர் ஓ அவர் சத்ருக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார், அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறார். பாருங்க, ஆவியானவர் வரும் பொழுது எல்லாருக்கும் ஒன்று நடக்குது. அங்க பாருங்க 3:2 அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல்
பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற நிரப்பப்படுகிற காரியம் யாதோ ஒருத்தங்களுக்கு கிடையாது. எல்லாம் என்ன போட்டிருக்கு? அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். இந்த இந்த டங்ஸ்ல பேசுறது, அதாவது தேவ பாஷையில பேசுறது, அது ஒரு முக்கியமான ஒரு வரம். அது வரம்ன்றதோட கிஃப்ட். யாரெல்லாம் அபிஷேகம் நிரப்பப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் கொடுத்தார். ஸோ இந்த நாள்லையும் நீங்களும் சொல்லலாம், அந்நிய பாஷையில் நான் பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன்னு சொன்னால் ஈஸி, அவ்வளோதான் நீங்கள் சொல்ல வேண்டியது. ஹல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு முக்கியமான காரணம், நீங்கள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்க 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 அவருடைய ஒரு வெள்ளம். எப்படின்னா, நீங்கள் ஒரு டேம் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. இந்த டேமில் நிறைய தண்ணி இருக்குது. நீங்கள் பேச 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 அந்த தண்ணியை திறந்து விடுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எல்லாரும் எந்திரிச்சு நிற்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீமா ஷிகராதுரி அந்தரலரபா. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். அந்நிய பாஷை பேசுறவங்க வாயை திறந்து பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகாதுரியமா ஷிகராதுரி அந்தரலரபா. ஓ ரிகரமதுரமா ஷிகரகரா துரியா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ ரிகரமதுரி அந்தரலரபா ஷகராதுரியா. அந்த தேவ ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுமை நம்மோடு இருக்கிறது. தேவனுடைய மகத்துவம் நம்மோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்க வாஞ்சையோடு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த புதிய நாவை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஓரிகா ராமா ஷாகா ராதுரி அந்தரலரபா ஷாகா ராதுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்காக நீங்க ரொம்ப சிரமம்லாம் பண்ண தேவையில்லை. இது பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன், தேவனை என்னுடைய மீட்பராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவன், தேவனுடைய இரத்தத்தினாலே நான் வாங்கப்பட்டவன், அவருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறபடியினால ஹல்லேலூயா என்னால இந்த தெய்வீக பாஷையில அந்நிய பாஷையில பேச முடியும்னு சொல்லி ஹல்லேலூயா நீங்க you can open your mouth. ஹல்லேலூயா. ஓரபா ஷகராதுரி அந்தரலரபா ஷகராதுரியா. ஓரி மகரபதுரமதுரி அந்தரலரதீரா. ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களை பலப்படுத்துகிறார், அவர் உங்களை உயர்த்துகிறார், அறியப்படாத ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறார், எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை சொல்லி தருகிறார். ஓ எல்லையில்லா காரியங்களை எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை நிரப்புவாராக, உங்களுடைய சரீரத்தின் தேவைகளை சந்திப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் எங்கிருந்தாரோ அங்கெல்லாம் நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. ஓ குருடனுக்கு ஹல்லேலூயா பார்வை, தரித்திரனுக்கு சுவிசேஷம். சொல்லுங்க, எந்தெந்த இடத்தெல்லாம் வறண்டு போய் இருக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால செழிப்பை பேசுங்க, ஜீவனை பேசுங்க, ஆரோக்கியத்தை பேசுங்க, நன்மையை பேசுங்க. நீங்கள் பலன் அடைந்து ஒவ்வொரு யூதாயா சமாரியா மற்றும் உலகமெங்கும் புறப்பட்டு போவீர்கள். ஏன்னா தேவனுடைய பலன் உங்களில் இருக்கிறபடினால, தேவனுடைய ஆவியானவர் அவர் உங்களை வழி நடத்துவார். பாதை இதுவே என்று காட்டுவார். தடைகளை உடைப்பவர் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அந்த மாலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிற இந்த நாளில் கேட்ட வண்ணம் தகப்பனே, ஆவியானவரின் வெளிப்பாடை இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியானவருடைய வெளிப்பாட்டில், ஆவியானவருடைய சத்தியத்தில், ஆவியானவருடைய வாக்கு எண்ணுக்கடங்கா பெருமூச்சுகள் செய்கின்ற அப்பா உம்முடைய அப்பேற்பட்ட ஜெபத்திலே அவர்கள் நிலைத்திருக்க நீங்க உதவி செய்றீங்க அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை குறித்த அறிவு இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக,
ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய விடுதலையை நாங்கள் பேசுகிறோம், உம்முடைய ஜீவனை பேசுகிறோம், உம்முடைய பலத்தை பேசுகிறோம். அப்பா, வெற்றி கொடுக்கற்றுகிறவர் நீர் எங்களுக்காய். அப்பா, எதிரிக்கு விரோதமாய் நீர் உம்முடைய கொடியை நிலைநிறுத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும், இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இவர்கள் பெருகவே பெருகி உம்முடைய நன்மையினால் நிரப்பப்பட்டு அநேக மக்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்து அநேகருக்கு உம்மை பற்றிய சுவிசேஷத்தை சொல்லத்தக்க கர்த்தரின் ஆவியானவர் இவர்களை பலப்படுத்துவதினால் நன்றி செலுத்துகிறோம். நீரே தகப்பனே, நீர் நடத்துகிறீர். அதற்காக நன்றி அப்பா. உம்மை அதிகமாய் பற்றிக்கொள்ள, உம்மை பற்றிய வெளிப்பாட்டலை நாங்கள் வாழ கர்த்தர் நீங்க உதவி செய்றீங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you all.